தேவ சமூகத்தை எல்லாத்துக்கும் கற்றல் வார்த்தை கொடுத்தார். நிறைய தலைப்புகளை கூட ஒரு காரியத்தை உங்களோட கூட பேசும்படிக்கு ஆண்டவர் தந்தார். மார்க் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் சீஷனிடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இந்த முன்னாடி வசனத்தை வாசிக்கலாம். அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். அந்த மரத்தை பார்க்கிறான். நேற்றுதான் ஆண்டவர் சொன்னாங்க, சபிச்சாரு, அந்த மரம் பட்டு போயிட்டு ஆச்சரியமாய் பார்க்கிறான். அந்த ஆச்சரியமாய் பார்க்கும் பொழுது அப்பதான் ஆண்டவர் சீஷரை பார்த்து சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். What God wants to say is there's something beyond what you are thinking. ஏன்னா இன்றைக்கு விசுவாசம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ஆனா விசுவாச வாழ்க்கை என்பது இல்லாமல் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். See, everywhere use the word is faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய நேரங்கள்ல வந்து சொல்ற ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னா, நான் விசுவாசித்து காத்திருக்கேன், ஆனா ஒன்றும் நடக்கல. This is the problem. விசுவாசி காத்திருந்தேன், விசுவாசிக்கிறேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல. அந்த வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன், விசுவாசன்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்கன்னா நடக்கணும். நடக்கலன்னு சொன்னா அது விசுவாசம் இல்லை. Simple as this, you have to take it. Praise the Lord. If you use the word faith, விசுவாசித்தால் நீங்கள் தேவ மகிமை காண்பீர்கள். Amen. Faith is always produces. விசுவாசம் என்பது பிறப்பிக்கும். அல்லேலூயா. அப்ப பிறப்பிக்கலன்னு சொன்னா நான் விசுவாசிக்கல அர்த்தம். நான் விசுவாசம் என்று நினைக்கிறது தேவனுடைய விசுவாசமே அல்ல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ரொம்ப முக்கியமானது. So where does my faith stands? அவங்க ஞாபகம். My faith, என்னுடைய விசுவாசமானது என் தேவனை அறிகிற அறிவினாலே உண்டாயிருக்கிற அந்த ஐக்கியத்துல அல்லது உறவில அந்த நெருக்கத்துல தான் என் விசுவாசம் இருக்கிறது. ஆமென். My faith is not outside. It is not something I say. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை குறித்த அறிவு இல்லாமல் இருக்குமே. ஆனா அதான் சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஆச்சரியப்படுறாங்க, இயேசுவே நீ சபிச்சு அந்த மரம் என்ன ஆச்சு, பட்டு போயிருச்சு. ஆச்சரியப்படுறாங்க. அப்பதான் சொல்றாரு, நீ ஆச்சரியப்பட வேண்டாம். This is your life. Praise the Lord. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, உன் வார்த்தை எல்லாம் நிறைவேறும். அப்படித்தான். Whatever you say is what will be done. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The problem என்னன்னு சொன்னா, we are not understanding the relationship. Praise the Lord. நான் பேசுகிறது என்பது ஏதோ நான் பேசுகிறதா இருக்கக்கூடாது. நான் பேசுகிறது என்பது அவரை அறிந்து அவரை உணர்ந்து அனுபவித்த உறவிலிருந்து நான் பேச வேண்டும். Praise the Lord. The intimacy, the experience, the relationship with Him, from that I should speak. Praise the Lord. Hallelujah. அதாவது நான் சொன்னா அவரை குறித்த அறிவு. Who is He? What is He? How is He? இதெல்லாம் ருசித்து அனுபவிச்சிருக்கணும். ஆமென். கர்த்தர் செய்வார். அந்த செய்வார் என்பது கொஸ்டின் மார்க் ஆயிடக்கூடாது. கர்த்தர் செய்வார் என்பது முடிவு அடைந்த ஒரு வரியா இருக்கணும். finished statement. அந்த எக்ஸ்பிளமேஷன், கொஸ்டின் மார்க், கமா எதுவும் கூடாது. கர்த்தர் செய்வார் என்று சொன்னால் அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன இல்லை, ஃபுல் ஸ்டாப் போட்டாச்சு, முடிஞ்சது. That's over. இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள வரும்பொழுது தான் you'll be a very different person. இன்னும் நிறைய நேரங்களில் எனக்கு வசனம் தெரியும், தேவனுடைய காரியம் தெரியும், கர்த்தர் செய்வார், நான் சொல்றது வைராக்சல் எல்லாம் கரெக்ட். பட் வாட் இஸ் இட் பேஸ்ட் ஆன்? எதை சார்ந்து இருக்கிறது? புரியுதா உங்களுக்கு? என் உணர்வை சார்ந்து இருக்கிறதா, என் மூல அறிவு சார்ந்து இருக்கிறதா, அல்லது என்ன சொல்றதுன்னா வைராக்கியத்தில் பேசுகிறேனா, அல்லது
உறவில் இருந்து பேசுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிற வாசிக்கும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். James chapter 2 verse 26. அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஆமென். praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு பியூட்டிஃபுல்லா ஈக்குவேட் பண்றாரு. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம். அப்படின்னா விசுவாசம் என்று சொன்னால் விசுவாச கிரியை நடப்பிக்க. praise the Lord. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். So faith is always in action. விசுவாசம் என்று சொன்னால் அது என்ன கொண்டு வரணும்? செயலை கொண்டு வரணும். விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது? செயலற்றவர்களா இருக்க முடியாது. விசுவாசிக்கிறேன் என்று சொன்னா செயல். என்ன செயல்? எதை விசுவாசிக்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டவர்கள் போல செயல்படும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? விசுவாசத்தை நிறைவேற்ற ட்ரை பண்றது இல்ல, ஒரு காரியத்தை ப்ராமிஸை நிறைவேற்ற ட்ரை பண்றது இல்ல, அதை விசுவாசித்து பெற்றுக்கொண்டவர்களாய் பெற்றுக்கொண்ட பின்பு எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படணும். Praise the Lord. Hallelujah. I'm healed by God ன்னு சொல்லி நான் சொல்றேன் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அப்ப அர்த்தம் என்ன? கால் வலி எப்போ போகும் காத்துக்கிறது இல்ல. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் நான் சுகமானேன். அப்ப நான் சுகமானா நான் எப்படி நடப்பேனோ அப்படியாகவே நடக்கணும். அதான் விசுவாசத்தின் கிரியை. That should be an action. If you believe that you have received, then you have to walk accordingly. Praise the Lord. Hallelujah. ரொம்ப முக்கியம். இது எப்போ உண்டாகும் சொன்னா தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவிலே அவர் யார் என்பதை அறிந்ததுனாலே ருசித்ததினாலே, புரியுதா உங்களுக்கு? வேதத்துல இருந்து அவர் தெரிந்து கொண்டதுனால அது நிமித்தமாய் அந்த உறவை நின்னாதான் உங்களுக்குள்ள நம்பிக்கை, trust. Praise the Lord. Hallelujah. See, if you have a trust deficit in the relationship with God, you will have a problem. Amen. தேவனுடைய உறவிலே அந்த நம்பிக்கை என்கிற இடத்துல ஏதாச்சும் ஒரு குறைவு இருந்ததுன்னா உங்களுடைய விசுவாச வாழ்க்கை ஒன்றுக்கும் ஒருத்தம். ஆமா, பேசிட்டு விசுவாச வார்த்தை சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே அவிசுவாசம் பேசுவோம். அதுதான் பிரச்சனை. If God says, that's it. கர்த்தர் சொன்னார். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்ன பின்பு நான் எதை தரிசிக்கிறேனோ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். Praise the Lord. இது முக்கியம். In faith, that's an action. ஆமா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. It's an action now. என்ன action? What he said. அப்ப நான் பார்க்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பார்க்கும் பொழுது அவைகள் நான் விசுவாசத்துல பெற்றுக்கொண்டதை போல இல்லை. இப்ப என் பார்வை என்ன சொல்லுகிறது என்று சொன்னா இன்னும் ஆகல. ஆனால் விசுவாசம் என்ன சொல்றது? நீ பெற்றுக்கொண்ட. அப்ப நான் எதை பேசணும்? விசுவாசத்தை பேசணும். அந்த தரிசிக்கிறதை நான் ஏற்றுக்கொள்ள கூடாது. I should accept what I see. ஏன்னா நான் தரிசித்து நடக்கிறவன் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவன். அப்ப நான் விசுவாசத்தை பேசி அந்த விசுவாசத்தின் கிரியை நான் செயல்படும் பொழுது இந்த வசனம் எடுத்துக்கொள்ளலாம். மார்க் 11:23 ரொம்ப முக்கியமானது. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளிட்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் இருதயத்தில் ரொம்ப முக்கியமானது. Praise the Lord. விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்ப இந்த ஃபேக்ல வந்து இந்த காரியங்கள் உள்ள போகும் பொழுது, இந்த கிரியைகள் நடக்கும் பொழுது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, யார் பிரைஸ் தி லார்ட், உன் இருதயத்தை என்ன பண்ணணுமா, சந்தேகப்படாமல். So there's a faith and a doubt. நடக்கிறது கொஞ்சம் டச் பண்றேன். பிரைஸ் தி லார்ட். பிரச்சனை என்னன்னு சொன்னா faith operation. The faith says I have received, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டேன் என்னும்போது, இப்பொழுது என் தரிசிக்கிறது நான் பெற்றுக்கொண்டதற்கு எதிர்மறையா இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன நினைக்கிறதுனா, என் இருதயம் இப்ப முக்கியம். இங்க இப்ப இந்த இருதயம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னாரு ஆனா, சரியா? சரி, இப்ப இந்த கொஸ்டின் மார்க் வச்சுக்கலாம். ஆனான்ற வார்த்தையை பயன்படுத்தினா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொன்னாரு ஆனா அப்படின்னு அர்த்தம். அவர் சொல்வாரு ஆனா செய்ய மாட்டார். அவர் சொல்வாரு ஆனா அது உண்மையா இருக்காது. புரிஞ்சுதா? அப்போ நான் தேவனை குறித்து என் அறிவு என்னது? அவரு சொல்வாரு செய்ய மாட்டாரு, அவர் போய் சொல்வாரு. ஆனா வசந்த வாசிக்கும் போது அவர் போய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மண் புத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு பிரச்சனை அதான் சொல்லப்பட்டிருக்கு, தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் தரிசிக்கும் பொழுது ரொம்ப பிரச்சனை. விசுவாசிக்கிறவன் தரிசிக்க கூடாது, தரிசிக்கிறவனால விசுவாசிக்க முடியாது. என்றால் விசுவாசம் என்பது தரிசனத்தினால வரல, காணாத உலகத்தில் இருக்கிறதை காண்கிற உலகத்திற்கு கொண்டு வருகிறது. அப்போ என் விசுவாசத்தை பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் சொன்னா, என் இருதயமானது விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, நான் தரிசிக்கிறது வெளியே போகும், ஏன்னா அது குறை உள்ளது. ஆமென். நான் விசுவாசிக்கிறது நிறைவுள்ளதா இருக்கிறதுனாலே அது வந்து மேற்கொள்ளும். இப்போ ஆண்டவர் செய்யாம இல்ல, நான் சுதந்தரிக்கிறது இல்லை. அதான் சொன்னாரு, தேவன் இடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். நடக்கும் போது ஆச்சரியம், நடக்க வைக்கிறவங்க தான் நீங்களும் நானும். புரியுதா உங்களுக்கு? நமக்கு ஆச்சரியம் என்பது, திரும்ப சொல்றேன், ஆச்சரியம் என்பது வெறும் 1-2 வாட்டி இருக்கலாம். ஆனா வாழ்க்கையில ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வளரலன்னு அர்த்தம். Because that's your way of life. Praise the Lord. Yes, Jesus was not excited. Praise the Lord. Disciples were excited. புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது இல்லை, விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்தது இல்லை, வார்த்தைக்கு இந்த கணம் இருக்குன்னு கூட தெரியல. Praise the Lord. அதான் இன்னைக்கு பிரச்சனை. நம்முடைய வார்த்தைக்கு இத்தனை கணம் இருக்கிறது, நம்முடைய வார்த்தை இத்தனை கிரியை நடப்பிக்க முடியும் சொல்லி நமக்கு தெரியல. காரணம் நம்ம தேவனோடு கூட இருக்கிற உறவினுடைய பிரச்சனை இது. Praise the Lord. We have the understanding of God. Praise the Lord. இது பார்க்கணும் கர்த்தருடைய நாமத்தை குறித்து. நீங்களும் நானும் அந்த நாமத்தை தான் தரித்திருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம், அந்த நாமம் அப்படிப்பட்ட நாமம் சொல்றோம், அந்த நாமம் தான் தரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த நாமத்தை நான் நின்று கொண்டு பேசும் பொழுது எனக்கு என்ன தெரியணும், அது அப்படியே உண்டாகும். Praise the Lord. Hallelujah. The life has to be transformed. எழுப்பியாகும். இருதயம் சந்தேகப்பட இடக்கூடாதீங்க. ஆமென். அங்க ரொம்ப சொல்லும் போது ஒரு மலையை பார்த்து, நடக்க முடியாத காரியம், ஆமாவா இல்லையா? ஒரு மலையை பார்த்து பேசு. ஆமா, வாசிங்க திரும்ப 11:23. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. நல்லா பாருங்க, ஸ்பீக்கிங். பிரைஸ் தி லார்ட். பேசுறது. இதற்கும் தரிசிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி ஒரு காரியம் நடக்கவே முடியாது. ஆனா அவர் சொல்றாரு, சொல்றவருக்கு போய் சொல்ல தெரியாது. ஆமென். சொல்றவர் நடக்கிறத மட்டும் தான் சொல்லி கொடுத்து சொல்றாரு.
அல்லேலூயா. இந்த மலையை பார்த்து பேசு. நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே போய் விழு என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று. இதான் முக்கியம். சொல்றது ஒண்ணு, அடுத்தது என்னப்பா சொல்றது. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். I thank God for my pastor. அவரோட கூட வாலிப நாட்கள் ஆண்டு நடத்தும் பொழுது எப்பவுமே விசுவாச வார்த்தை பேசுவாரு. அப்போ யாராச்சும் இது எப்படி பாஸ்டர் நடக்கும்னா, அடுத்த வார்த்தை வரும், நான் சொன்னேன்ல. Praise the Lord. And we saw it happen. Praise the Lord. We saw. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தான் சொன்னபடியே. இங்கதான் பிரச்சனையே. அவ்வளவு வாக்கு தத்தங்களை பெற்று அவ்வளவு அறிக்கை செய்து பண்ணி முடிச்ச கைக்கு அடுத்த நிமிஷம் பெரிய புயலை பார்த்த உடனே என்ன ஆயிடுது? அப்பதான் ஆடி போகுது. உடனே அடுத்த வார்த்தை வருது, ஆமா நான் சொல்லியபடி இல்லை, புயல் சொல்லியபடி. ஆண்டவரை நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லை. சோத்திரம். See the problem. See, without faith, you cannot overcome the world. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Praise God. சொல்லாதீங்க. See, the biggest problem. எப்பவுமே போய் வைக்கிறது என்னன்னு சொன்னா, நான் பார்த்தது, நான் கேட்டது, இந்த மாதிரி பிரச்சனை வேற யாருக்கும் வராது. என் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி யாருக்குமே கிடையாது. இது மாதிரி இருந்தா அவ்வளவுதான். எல்லாம் ஒருத்தர் பேசும்போது, பாஸ்டர் இந்த பிரச்சனை மட்டும் உங்களுக்கு வந்திருந்தா, நான் சொன்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதான் பண்ணீங்க. என்னைக்கு இந்த இடத்துக்குள்ள போனீங்களோ வர முடியாது. Because you are making your problem bigger than you. ரொம்ப அழகா இருக்கும். பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, இது பாடுகள் அதெல்லாம் குறித்து எல்லாம் பேசுறாங்க. அப்ப சொல்றாரு, உலகம் எங்கிலும் உள்ள நம்ம சகோதரர் எல்லாருமே பாடுபடுறாங்க. ஏன் அந்த நாமத்துக்கு பாடுபடும்படியே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். So it is not a big deal. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பாடுகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. பாடுகளை மேற்கொள்ளுகிறோடு நாம் இருக்கிறபடினாலே நாம் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். Praise the Lord. Don't speak about your problem. Speak about your God. ஆமா. See what I found in my life. எனது வாலிபத்தில் நடத்த காரியங்கள் கருத்து நடத்திட்டு வந்த பொழுது, அதே மனுஷன் உண்மை நான் பார்த்த பொழுது, always talk big about your God. உங்கள் தேவனை குறித்து எப்பொழுதும் பெரிதா பேசுங்க. பிரச்சனையை பேசாதீங்க, சூழ்நிலையை பேசாதீங்க, உங்களை பத்தி பேசாதீங்க. Always talk big about your God. ஆமா, என் தேவன் யார் தெரியுமா? செங்கடலை இரண்டாய் பிளந்தவர், அதை வெட்டாந்தரை போல ஜனங்களை நடக்க செய்தவர், அந்த செங்கடலிலே பின்தொடர் பார்வோனை கொன்று போட்டவர், வானத்தும் பூமியை உண்டாக்கினவர், காண்கிறது காணாத அந்த சராசரங்களை உண்டாக்கின தேவன், வானமுடைய சிங்காசனை பூமியோடைய பாதபடி என் தேவன் எப்படி தெரியுமா? சத்துருக்களை நிர்மூலமாக்கினார். கல்வாரி சிலுவையிலே பிசாசை அவர் ஜெயித்தார். துரைத்தனங்கள் வல்லமை அதிகாரங்களை உரிந்து போட்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஏன்னா இந்த நாமம் தான் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. You are speaking about him. ஏன்னா it's no more about me. My chapter is over. Hallelujah. முடிஞ்சிச்சு, அடக்கப்படப்பட்டாயிடுச்சு. No more about me. It's no more about me. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனிலே விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24 வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, நல்லா பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். இங்க ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று. See, your faith is important now. அதாவது விசுவாசம். நான் எதை ஜெபிக்கிறேனோ அதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கிறோம். அப்பொழுது நல்லா பாருங்க,
அப்பொழுது. அப்ப எனக்கு விசுவாசிக்கலன்னா நான் ஜெபம், நிறைய பேரு நான் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணேன், கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணீங்க, விசுவாசிங்களா? ஆண்டவருக்கு தெரியும், தெரியும். ஆமா, அப்ப ஏன் ஜெபம் பண்ண சொல்றாங்க? என் நாமத்துல ஏன் கேளுன்னு சொல்றாங்க? மை பார்ட். எனக்கு ஒரு பகுதி, எனக்கு நீதி உண்டாக்கும்படி விசுவாசிக்கும் பொழுது அது நீதியாக எண்ணப்படுகிறது என் காரியங்களை உண்டாக்குறதுக்கு. அப்ப நான் எதை கேட்கிறேன்னா என்ன செய்யணுமா? சொல்லுங்க, என்ன பண்றோம்? அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று. அப்ப நான் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தா என் வாயில எப்படி அவிசுவாசம் பண்ணும்? அப்ப நான் ஜெபம் பண்றேன், என்ன ஜெபம் பண்றேன்? வாட் இஸ் மை பிரேயர் தென்? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு அப்பொழுது. பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் ப்ரே பண்ணும்போது இஸ் இட் மை பிரேயர் ஆஃப் ஃபெய்த்? விசுவாசம் உள்ள ஜெபமா அல்லது ஏதோ ஒரு ஜெபமா? பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் உள்ள ஜெபம். ஆமா, ரொம்ப முக்கியமா இருந்தது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, learn these things. ரொம்ப முக்கியமா ஜெபம் பண்ணும்போது ஆமா என்னால தாங்க முடியல. புரியுதா உங்களுக்கு? இந்த வார்த்தைகளை பயன்படுத்த போது என்ன ஆயிருதுன்னு சொன்னா, you are not walking in the spirit at all. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த பிரின்சிபலே போயிருச்சு. என்னால என்ற வார்த்தையை பயன்படுத்தினாவே என்ன அர்த்தம்? இனி நான் அல்ல கிறிஸ்து என்ற வார்த்தை போச்சு. இப்ப கிரியைக்குள்ள வரீங்க, மாம்சத்துக்குள்ள வரீங்க, பிரமாணத்துக்குள்ள வரீங்க. நான் எத்தனை செய்தாலும், நன்மையானது செய்தாலும் என்ன பண்றது? தீமையை செய்து கொண்டிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன இருக்கு? you are moving always into flesh. இப்ப நான் சோர்ந்து போகும். விசுவாச கிரியை என்ன? நற்கிரியைகள் செய்யும்படிக்கு அவர் என்ன பண்ணாரா? நீங்க நம்மை உண்டாக்கி போகும். Before the foundation of the world, ஆமென், உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் என்ன பண்றாரு? நற்கிரியை செய்யும்படி நம்மை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஹalleluya, praise the Lord. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். Before the foundation. அப்ப என்ன பண்றோம்? என்னுடைய விசுவாசம் இருக்குமே ஆனால் அவருடைய ஜெபம் என்ன? எழுப்பணும். See, if there's a challenge, கோலியாத் நிற்கிறான் என்று சொன்னால் கோலியாத் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி அவனை வர்ணிக்கிறதுக்கு நீங்க நிற்க கூடாது. கோலியாத்தை ஜெயித்து இஸ்ரவேலை ரட்சிக்க கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி எழுப்ப வேண்டும். Hallelujah. It's very important. Whenever you meet a challenge, ஏன் சொன்னா அந்த சவாலை நீங்க சந்திக்கிறது இல்ல, அவர் சந்திப்பார். யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். ஜெயம் கர்த்தருடையது. அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் ஜெயித்தார். அந்த ஜெயத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். ஹalleluya, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's your faith. ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அந்த எழும்பணும். அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். Glory to God. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய விசுவாசத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது போல எதிராளி யாருன்னு சொன்னா டவுட். ஞாபகம், ஃபெய்த்துக்கு ஆப்போசிட் இஸ் ஆல்வேஸ் டவுட். சரிங்களா? சந்தேகம். சரி, வாசிக்கலாம். மத்தேயு 14:29 வசனம். 14:29. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். விசுவாசம் வேலை செய்தாங்க. ஆண்டு கூப்பிட்ட மாத்திரத்துல உடனே ஜலத்துல இறங்கினான். அடுத்தது பாத்தீங்கன்னா 30-31 வாசிக்கலாம். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார்.
நல்லா பாருங்க. அப்ப உங்க விசுவாசத்தை குலைக்கிறது எது? ஆமா, சந்தேகம். இந்த சந்தேகம் எங்க எழும்புது? சூழ்நிலையில பார்க்கும்போது, தரிசிக்கும் போது. நல்லா பாருங்க. See, you have faith. பரிசுத்த ஆவியினாலும் உங்களுடைய இருதயங்களில் இந்த விசுவாசம் என்ன பண்றாங்க? கொடுக்கப்பட்ட. Everybody has a faith, the measure of faith கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த விசுவாசத்தை நீங்க பெருகணும். அப்ப இந்த விசுவாசத்தை பெருகணும்னு சொன்னா உங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணணும்? சந்தேகம் இல்லாம காத்துக்கொள்ளணும். அப்ப சந்தேகம் எங்க இருந்து வரும்? பாத்தீங்கன்னா பார்க்கிறதுல, தரிசிக்கிறது. இப்ப அவன் நடந்து சொன்ன உடனே கால் வைத்து நடந்தா, அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கு காற்று கண்டு பயந்து, காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து. சந்தேகம் வந்த உடனே பாருங்க, விசுவாசத்தை தான் கால் வச்சது, ஆனா உள்ள போயிடலாம். எப்போ சந்தேகம் வரும். அதுதான் இயேசு சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அப்ப அவன் என்ன சந்தேகப்பட்டான்? என்ன சந்தேகப்பட்டான்? உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடக்க முடியாது இல்ல. பலத்த காற்று அடிக்கிறத பார்த்த உடனே என்ன சொல்ற? பயந்தான். பயம் என்ன வந்துச்சு? நம்மளால உள்ள போகும். அதே மாதிரி வசனம் சொல்லுகிறது, உள்ள போகும். அப்போ எதை சந்தேகப்பட்டான்? எது சந்தேகப்பட? ஆமா, வான்னு சொல்றது யாரு? புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து நார்மல் நினைச்சுக்கிறோம். Everything is on God. வான் சொன்னவர் யாரு? என்னை தெரிந்து கொண்டவர் யாரு? என்னை அழைத்தவர் யாரு? எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது யாரு? என்னோட கூட இருக்கிறவர் யாரு? Praise the Lord. என்னை ஆசீர்வதித்தது யாரு? என்னை உயர்த்துறது யாரு? என்னை போஷிக்கிறது யாரு? இப்ப நான் என்ன பண்றேன்? சந்தேகப்படன்னு சொன்னா யார பண்றேன்? என்ன இல்ல, அழைத்தவர். அப்போ அழைத்தவரை சந்தேகப்படுறதுக்கு என்ன காரணம் உண்டாச்சு? என் இருதயமானது அவரை பார்க்கல, காற்ற. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அவர் காட்டிலும் இந்த காற்று பலம் உள்ளதாய் நான் ஏற்றுக்கொள்றேன். அதான் சந்தேகம். Amen. இந்த கிறிஸ்டியன் லைஃப் ப்ராப்ளம். Amen. பிசாசு தேவனை காட்டிலும் பெரியவனை போல இன்றைக்கு அநேகர் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மனுஷர் தேவனை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பணம் தேவனை காட்டிலும் பெரியது என்று சொல்லி இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பிரச்சனைகள் தேவனை காட்டிலும். அதுதான் உள்ள போறது. அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார்? இது ஒரு காரியத்தை ஆண்டவர் காமிச்சாரு. அவன் என்ன பண்றான்? உள்ள போகும்போது ஆண்டவரே அவனை பார்த்த ஒரு காரியத்தை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவிசுவாசம் ஒரு பகுதி இருந்தாலும் உள்ள போகும்போது கூப்பிட்டான். வசனம் சொல்லுகிறது, இயேசு கை நீட்டியா உடனே கூப்பிட்ட மாத்திரத்தில். இன்னைக்கு நிறைய பேர் உள்ள போகும்போது கூப்பிட மாட்டாங்க. வீராப்புலையும் வீம்புலையும் மாம்சத்தில் நின்று கொண்டிருக்கிறாங்க. இதை நான் பார்த்ததுதான். சந்தேகப்படலாம். தன்னை குறித்து சந்தேகப்பட்டாலும் ஆண்டவரே கூப்பிட்ட மாத்திரத்துல உடனே கரத்தை நீக்கி அவளை தூக்கி எடுக்கிறார். That is the great God we have. அவன் எவ்வளவு நம்ம அவிசுவாசல போனாலும் சரி, எத்தனை குழியில போனாலும் சரி, அப்பான்னு கூப்பிட்டார். நம்மை தூக்கி எடுத்து திரும்பமாய் அந்த ஸ்தானத்துல அமர பண்ண செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எப்பவுமே don't allow condemnations. உங்களை நீங்க பக்கினைக்குள்ள தீர்க்காதீங்க. பலவீனனா இருந்தா பலனை கொடுக்க அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமென். இழந்து போயிருந்தா இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு செய்கிறவரை நோக்கி கூப்பிடுங்க.
பார்க்க அந்த வசனம் உடனே ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை பார்த்தார். அவர்கள் நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறது. ஓ glory to God. Praise be to God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். James chapter 1 verse 6 and 7. மேலும் தமது முதல் பேரானவர் பாத்தீங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடையும் கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவர் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. So praise the Lord. இங்கதான் பிரச்சனை இருக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு ஆகும். சந்தேகப்படுவதை பிரச்சனை சொன்னா, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். It will never reach, it will go on. ஆனா ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, அது ரீச் ஆகாது. அதே போல என்ன சொன்னா, விசுவாசம் இல்லாமல் சந்தேகத்தில் இருக்கிறவன் அவன் எதை கேட்டாலும் என்ன பண்ண முடியாது, தேவனில் பெற்றுக்கொள்ளவே முடியாது. வருஷங்கள் ஓடும், வருஷங்கள் ஓடும். நல்லா புரிஞ்சுக்குங்க, வருஷங்கள் ஓடும், அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவனுக்கு என்ன இருக்கிறது, சந்தேகம். அடுத்து சொல்றாரு, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்துல எதையாகிலும் பெறலாம் என்று நினையாது, நினைத்து கூட நினைக்காத. அப்போ first work on your faith. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வசனத்தை நான் வாசித்தேன். மார்க்ல 9ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா வாசிக்க வேற நேரம் இல்லை, 23-24 மட்டும். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்க பாருங்க, கன்ஃபெஷன். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஆனா அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு ஏன் அவிசுவாசம் இருந்தா உம்மிடத்தில் நான் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. என் பிள்ளை சிறுவாய் முதல் கொண்டு ரொம்ப இருக்கும் அந்த வசனத்துல, சிறுவாய் முதல் கொண்டு அவன் என்ன பண்ண சொன்னா, அவனுக்கு அலக்கழித்து அந்த பிசாசு அந்த ஆவியன் அலக்கழித்து நுரத்தள்ளி எப்போ சிறு வயதுல இருந்த many years. பிரைஸ் தி லார்ட். சீஷர்களால அது என்ன பண்ண முடியல புரியுதவங்களுக்கு. இப்ப இயேசுவிடத்துல வரும்பொழுது அவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உடனே அது that is where humility comes in. தான் அங்கதான் வரும். Praise the Lord. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் இல்ல சொல்றான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என் அவிசுவாசத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. Praise the Lord. நான் வருஷங்கள் பார்த்துட்டேன், என் பிள்ளை அலக்கழிக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டேன், ஆனா அவனுக்கு என்ன கிடைக்கல, சுகம் கிடைக்கல. பார்த்துட்டேன், எல்லாம் பண்ணாங்க, என்னென்னமோ செஞ்சாங்க, என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதனுடைய அர்த்தம் இப்போ இயேசுடைய வார்த்தை கேட்ட உடனே அவன் சொல்றான், yes Lord, I believe, but Lord help my unbelief. There is something in me. Amen. என்னுடைய சுகத்தை நான் பெற வேண்டுமானால் இந்த சந்தேகம் என்னை விட்டு போய் ஆகணும், இந்த அவிசுவாசம் போய் ஆகணும். இது போகணும்னா நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். Praise the Lord. ஆமா, பேதுரு உடனே ஆண்டவரே என்று கூப்பிட்டான். உடனே அவர் கருத்தை நீச்சி அவரை தூக்கி எடுத்தார். When you humble, praise the Lord. Hallelujah. சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு உங்களை தாழ்த்துவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அவர் நம்மை போல எல்லாவற்றும் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாத இருந்தார். சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். Praise the Lord. Humble. Don't give excuses. Don't give excuses. Praise the Lord. ஆண்டவரே, நீர் கொடுத்த ஏவாது சொல்லாதீங்க, அதனாலதான் இருக்கேன். Don't say that. ஆமென். ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படிக்கு
எனக்கு உதவி செய்யும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது விசுவாசத்துல இப்ப வளரணும். சோ இந்த சந்தேகம் இருதயத்தில் இருக்கிறது, அதை காரணத்துல கேட்டு அதற்கு வெளியே போய் தேவனை குறித்து அதிகமாய் அறியவும், கர்த்தரை குறித்து அதிகமாய் நீங்க என்ன சொல்றது, அவரை உயர்த்தும் பொழுது, அவரையே மகிமைப்படுத்தும் பொழுது என்ன சொன்னா சந்தேகம் போகும். அவரை குறித்த உறவுல உங்களுக்கு என்ன நம்பிக்கை பெருகும். கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கை உண்டாகும். விசுவாசம் என்பது நம்பப்படுகளின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். சரி, now we have to grow in faith. And the levels of your faith has to increase. And your challenges வருது. ஆமென். அதனாலதான் பிரச்சனை நீங்க ஆதி நாட்கள் எல்லாம் நடந்துச்சு. ஏன்னா you had that faith for that season. But the next level க்கு போகும்போது you have to grow in faith. புரியுதா உங்களுக்கு? Faith is not something stagnant. Faith grows. ஆமென். விசுவாசத்துல வல்லவர்களா மாறணும். Praise the Lord. Who is the end? Jesus. The author and the finisher of my faith. என் விசுவாசத்தை தொடங்குறவர் முடிக்கிறவர் யாரு? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. So அந்த ஸ்டேஜ்ல போகும். அப்ப I have to grow in faith. Praise the Lord. 1960 ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்துல இன்னி வரைக்கும் 2026 ஓட முடியாது. அன்னைக்கு தெரியுமா? ஆமா, அன்னைக்கு உடைய விசுவாசம் பெரிதா இருந்தது. இன்னைக்கு இருக்கிற சேலஞ்சுக்கு உங்க விசுவாசம் இல்லை. அதனாலதான் என்ன பண்ண முடியல. அனைவட்டு pray. அன்னைக்கு நான் ஜெபிச்சேன், கரெக்ட், இன்னைக்கு இல்ல. ஏன்? because you not grown in your faith. Praise the Lord. ஆமா, விசுவாசம் இல்லாமல் உலகத்தை நீங்க ஜெயிக்கவே முடியாது. அதனாலதான் விசுவாசம் வளரணும். You have to grow in your faith. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் தெரிஞ்ச வசனம் எபிரேயர் 12:1. அல்லது பிற்பகுதியை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓட கடவும். Praise the Lord. One thing I found, விசுவாச வாழ்க்கையில நீங்க நடக்கிறீங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னா பொறுமை, நீடிய பொறுமை. ஆமா, if you're walking in faith, I don't know, one of the fruit is பொறுமை. Praise the Lord. ஆமா, எப்படின்னா அசல் மாட்டீங்க, ஒரு மாதிரி ஆக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு எப்படி பேசுறேன், இட்ஸ் ஆல்ரெடி டன். கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடித்தாங்க. Praise the Lord. ஆமா, அது பொறுமை, அது தானா வரும். Praise the Lord. இது நீங்க உண்டாக்க முடியாது, இது ஆவிக்குரியது. Faith always there. ஏதாவது ஒண்ணு உங்களை புஷ் பண்ணுதா அப்படின்னு வச்சுக்கோங்க, அது விசுவாசமே இல்லை. God never pushes you. ஆமா, ஏன் வச்சுக்கோங்க. The pushing இதெல்லாம் நடந்தாவே always the flesh will work. அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். Flesh தான் வேற பண்ண immediate அல்ல. Faith is not like that. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி சொல்றது, ஒரு ஆள் தண்ணியில விழுந்துட்டாங்க, விழுந்தவொடனே செத்து போக மாட்டாங்க. புரியல? யாரும் தண்ணியில விழுந்தா உடனே சாக மாட்டாங்க. It takes time. சரியா? So அந்த லாஸ்ட் மினிட் தூக்கிட்டீங்கன்னா போதும். ஆக்சுவலி ஒன் ஆஃப் இது சொல்லுவாங்க, 3 டைம், the third time போயிட்டு வர மாட்டாங்க. அந்த ஏர் உடையது, that's what they say. So நார்மலா என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க இதுக்கு. ஏன்னா தண்ணியில விழுந்தவங்க தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, எதையாச்சும் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா தப்பிக்கிறதுக்கு அதெல்லாம் கிட்ட போக மாட்டாங்க. அந்த 3வது முறை என்ன ஆகும்னு சொன்னா பெலன் போயிடும், உள்ள போவோம். அப்ப தலையை முடிய பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவாங்க. அப்ப என்ன பண்ண மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்கா? சரிங்களா? ஓகே. ஸோ ஃபெய்த் இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபெய்த் எப்படின்னு சொன்னா இட் நோஸ், இட் கிவ்ஸ் லைஃப். உங்கள் காரியங்களை மாறுதலா முடிக்கும், உங்கள் காரியங்களை ஜெயமாய் முடிக்கும், உங்கள் காரியங்களை ஆசீர்வாதமாய் முடிக்கும். ஸோ இட் டஸ் நாட் புஷஸ் யூ. பதற்றப்படாது. விசுவாசி பதறான். Praise the Lord. ஏன்னா எல்லாம் மாறிடும், எல்லாம் நன்மைக்கு ஏதுவா மாறும், எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும், எல்லாம் கனமுள்ளதாய் மாறும், எல்லாம் ஜீவனுள்ளதாய் மாறும். ஸோ பதற்றமே இருக்காது. யார் சொல்லுங்க, என்ன பண்றீங்க,
கர்த்தர் வாக்கு கொடுத்த கர்த்தர் செய்கிறார், என் கண்கள் அதை காண்கிறது. ஆமென். ஆமென். இப்படி இருந்தா வருமா? நான் இப்படி இல்லையே. விசுவாசத்துல கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறேன், நான் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறேன், கர்த்தர் சொல்லுகிறது செய்து கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆமென். That's what faith is all about. கர்த்தருக்கு சொல்லும் இயேசுவை மாத்திரம் நோக்கி இருக்கும், எதையும் நோக்காது. Hallelujah. Because your faith is always upon him, because he is the author and the finisher of your faith. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 11:32. அது பிற்பகுதியை வாசிக்கிறேன். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடம் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். Amen. Your faith always remember in the knowledge of God. தேவனை அறிகிற அறிவுல தான் விசுவாசத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? செயல்பட முடியும், பலத்த கிரியைகளை செய்ய முடியும். அறியலன்னு வச்சுங்களேன், intimacy with God. You have to have a very good relationship with God. தேவனோடு கூட பேசுகிறது, தேவனை அறிகிறது, வசனத்தை வாசிக்கிறது, கர்த்தர் உங்களோட இடைப்படுகிறது, தேவனோடு நீங்க பேச, இந்த காரியங்கள் உங்களுக்குள்ள போய்கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் ரோமன்ஸ் 10:17 வாசிங்க. விசுவாசமானது கேள்வி, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லா பாத்துக்கணும். இப்போ விசுவாசம் எதுல வரும்? கேள்வினால, கேட்கிறதுனால. எதை கேட்கிறதுனால? தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனால. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது இந்த வேர்ட் வந்து கேள்வி சொல்லும்போது क्वेश्चन ஆக்குறாதீங்க. ஹியரிங் இஸ் ஆல்சோ கேபிள் கேள்வி. ஆமா. சோ இதோட அர்த்தம் என்னன்னா faith comes by hearing the word of God. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உடைய விசுவாசம் எங்க பாத்தீங்கன்னா தேவனை அறிகிறதுக்கு. தேவனை எப்படி அறிந்து கொள்கிறோம்? அவருடைய வார்த்தையிலிருந்து. Praise the Lord. From his word. அப்ப இந்த வார்த்தையை கேட்க 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 என்ன உண்டாகுது? எனக்கு விசுவாசம் உண்டாகிறது. Praise the Lord. வார்த்தையை கேட்க கேட்க எனக்குள்ள விசுவாசம் உண்டாகிறது. So I grow in faith. அப்ப அந்த விசுவாசத்துல எழும்ப 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 என் வாழ்க்கையில வருகிற எல்லா சேலஞ்சஸ் காரியங்கள் என்ன பண்ணுச்சுன்னா ஜெயம் எடுக்கிறது. ஆமா. ஏன்னா உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்ப இடத்துல விசுவாசமானது என் அளவு இல்லைன்னு சொன்னா வரும் பிரச்சனை போராட்டங்கள் எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. ஆமா. தரிசிக்கிறதை நான் ஏற்றுக்கொள்வேன், விசுவாச வாழ்க்கைய நான் ஆசைப்படுவேன், ஆனா செயல்பட முடியாது. ஆமென். So you have to grow. So every day the word. அதனாலதான் வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க, கர்த்தர் உங்களோடு பேசணும். ஆமென். அதுதான் அதோடைய அர்த்தம். அந்த வசனமானது உங்க வாழ்க்கையா மாறணும். ஆமா. வசனம் வாழ்க்கையா மாறாம நீங்க ஜெயமெடுக்க முடியாது. ஏன்னா தரிசிக்கிறது தான் உங்களுக்குள்ள போகும். வசனம் உங்க வாழ்க்கையா இருக்கும் போது ஏற்றுக்கொள்ளாது. பிரைஸ் தி லார்ட். உங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது வசனம் வாழ்க்கையா இருக்கும் போது. ஒவ்வொரு நாளும் ஞாபகம் கொள்ளுங்க, எவ்ரி டே ஈட் தி வேர்ட். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். ஈட் தி வேர்ட். பிரைஸ் தி லார்ட். மேக் இட் யுவர் லைஃப். இப்ப நீங்க பலப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது then comes a challenge. புரியுதா உங்களுக்கு? கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது நிற்கும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நிற்கும் பொழுது அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? கரடி சிங்கத்துக்கும் கரடிக்கும் என்னை தப்பு வைத்தவன். நல்லா பாருங்க. See, that's his experience with God. ருசி பார்த்தது. இப்போ கோலியாத்தும் அதேதான். ஆமென். See the level. இங்க ஜெயம் எடுக்கும் போது பிரேக் த்ரூ. ஒவ்வொரு சேலஞ்ச், சின்ன சின்ன காரியங்கள் வாழ்க்கையில, சின்ன காரியங்கள். சொல்ல போறீங்க, கோபம் வருது, கோபம் வருது. இப்போ அந்த கோபம் வரும் பொழுது அந்த கிரியைகளை ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். வசனம். இப்ப இந்த வசனம் நீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்க, சரியா? சாப்பிட்டு இருக்கீங்க. இப்போ கோபம் வருது, உடனே என்ன பண்ணுவீங்க?
இந்த வசனத்தை ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்ப என்ன பண்ணோம்? உடனே அந்த செய்தியை அழித்து போட்டோம் சொன்னோம். Cancelled in Jesus name. ஏன்னா இதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் நீடிய பொறுமை உள்ளவன், நான் அன்புள்ளவன், நான் சாந்தம் உள்ளவன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's what I do. அப்படிதான் உடைக்கிறீங்க. அப்ப ஒவ்வொரு நாள் என்ன ஆகுது? வசனமானது எழும்புது. இப்ப விசுவாசமானது என்ன பண்ணுது? I'm getting a breakthrough. Praise the Lord. நல்லா ஞாபகம் செய்யணும். யார் மேல ஹெல்ப் பண்றதுக்கு இந்த சூழ்நிலை வச்சுக்குவோம். You need a breakthrough. சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்க. இப்ப சூழ்நிலை போகும்பொழுது உடனே என்ன சொல்ற மாட்டேன், நமக்கு என்ன ஒருத்தரவு இல்லை. அடுத்தது ஒருவேளை சொல்றது சகோதரன் நல்லா இருக்கிறான், அவன் கண்டுக்கலன்னு வச்சுங்களேன், இந்த சூழ்நிலை போறேன், இவெல்லாம் பார்த்தேன், இவெல்லாம் என்னத்த ஊழியம் பண்ணி இவன் என்னத்துக்கு இவன்லாம் ஆண்டவர் பத்தி சொல்றான், இப்படி ஒரு சகோதரன் இவனுக்கு உதவி கூட செய்ய மாட்டான், பணம் ஆரம்பிப்பான் சொல்றோம். என்ன அவங்களுக்கு தெரியலன்னு சொன்னா, இந்த சூழ்நிலை ஆண்டவர் உண்டாக்கினது எதுக்கு தெரியுமா? விசுவாசத்துல வல்லவராய் மாறுவதற்கு. அவன் எப்படி பிரேக் அவுட்? நீ சிங்கத்தையும் கரடியும் ஜெயிக்காம கோலியாத்தை ஜெயிக்க மாட்டேன். Praise the Lord. ஆமா, you must have the experience of God. சிங்கத்தின் கைக்கு தப்புவிக்கிறார்ல, that's a beautiful experience. ஆமா, என் கர்த்தர் எனக்கு எப்படி உதவினார் தெரியுமா? யாருமே இல்லை, நான் எதிர்பார்த்தவங்க எல்லாம் உதவி செய்யல, இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்க நான் எதிர்பார்த்தேன். ஆனா கர்த்தரோ எனக்கு வந்து அறியாத ஒரு இடத்துல கொண்டு போய் கர்த்தர் என்னை கனப்படுத்தி கர்த்தரை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. இதை ருசிச்சிட்டீங்கன்னா அடுத்த முறை கோலியாத்தை சந்திக்கும் போது அனாவசியமா ஜெயித்து போயிட்டு இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில வருகிற எந்த ஒரு பிரச்சனையும் போராட்டமும் சும்மா இல்லை, நீங்க ஜெயம் எடுக்கிறது தான் உங்க வாழ்க்கை இருக்குது. ஆமா, நீங்க தனியா இல்ல. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. If you know your God, இவர் உண்மை உள்ளவர், இவருக்கு பொய் சொல்ல தெரியாது நினைச்சீங்கன்னா இதன் சூழ்நிலையிலும் அவர் என்னோடு இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுதும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் சத்துருக்கு முன்பாக அவர் எனக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். என் பாத்திரம் நிரம்பி வழியும். Praise the Lord. It's the Christian life. This is how you break out. ஆமா, உடைக்கணும். சூழ்நிலைகளை உடைத்து வெளியே வரணும். அப்பதான் அடுத்தது நெக்ஸ்ட் லெவல். Because you have grown. Then the next level. Praise the Lord. கர்த்தர் எவ்வளவு அதிகமாய் உங்க வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை கொண்டு சூழ்நிலைகளை ஜெயம் எடுத்துட்டே வந்துகிட்டே இருக்கிறீங்களோ, you grow taller. ஆமா, you must always outgrow your levels. ஆமா, இப்ப என்ன சொல்றதுன்னா, கேம் விளையாடுறதுன்னு வச்சுக்குவோம். ப்ரொஃபஷனல் பிளேயரை பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் டோர்னமெண்ட்டுக்கு அவர் விளையாட வச்சாங்கன்னா என்ன பண்ணுவாரு? ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. Because he is outgrown. அதே போலதான் விசுவாச வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுக்கிற சூழ்நிலைகளை ஆமா உங்கள் மாம்ச கிரியைகளை அழித்து கர்த்தருடைய வார்த்தை கொண்டு ஜெயம் எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா மேல என்ன ஆகும்னா, in a matter of time உங்க லெவலுக்கு நீங்க அதிகமா இருப்பீங்க. அப்ப உங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? ஸ்மூத்தா இருக்கும். Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So ஸ்மூத்தா இருக்கும். ஆமா, கர்த்தர் நல்லவர். சிலர்கள் இந்த ஸ்டிச்சிங் இதுல பார்ப்பேன், நம்ம போயிருப்பா அது ஊசி ஓடுறது தோடுறதில்ல, அது அது அப்படி போட்டு எடுத்து இது பண்ணிட்டு இப்படி திருப்பி அப்படி திருப்பி அந்த ஸ்பீட் பண்றது பார்த்தீங்கன்னா துணியில இப்படி 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 எல்லாம் போடுறது நம்ம பார்க்கும் போது அப்படின்னு. ஏன்னா நம்ம பண்ணதில்லை, ஆனா அவங்களுக்கு நேச்சுரல். ஆமா, பேசிக்கிட்டு வேற பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, that is how you have to become exercising your faith. Praise the Lord. ஆமா, பேசிக்கிட்டே பண்றது போல எந்த பிரச்சனை எது வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் you will overcome. Because your faith is the one who overcomes the world. Hallelujah. Hallelujah. That's your life. எதை பத்தி கவலைப்பட? You'll always be happy and rejoicing. அதான் விசுவாசம். உலகம் உங்களை ஜெயிக்கவே முடியாது. உலகம்
கண்கள் இச்சை, மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை எது வந்தாலும் சரி, you're above. அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விசுவாசத்தை தொடர்கிற முடிக்கிற மட்டும் தான் முன்னாடி இருப்பாங்க. கர்த்தரை நான் முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்த்து இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போகல. I know I cannot. ஒரு நாள் வெட்கப்பட முடியாது, ஒரு நாள் அசைக்கப்பட முடியாது. ஏன்னா அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், என் கண்கள் எப்பொழுதும் அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். That's what your life of faith is all about. அதான் விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் மத்தேயு 24:35 பாருங்க. Matthew 24:35. With this I close. இன்னும் ஒரு வசனம் சொல்லி முடிச்சிட்டு, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அல்லேலூயா. See, take God by His word. Amen. தேவன் ஒரு வார்த்தைகள் கொடுத்தால் அது அப்படியே பிடிச்சிருங்க. Amen. Praise the Lord. அதுல no if but கமா எதுவுமே தைக்கிறது போடாதீங்க. சொன்னதான். ஆமா. அத வாலிப காலத்துல வாலிப பிள்ளைங்களுக்கு கற்றும்போது சொல்லுவாங்க, if God says sun rises in the west, பைபிள்ல எழுதியிருந்தா, science says no, it only rises in the east, I will not believe science, I will believe the word. Praise the Lord. புரியுதா உங்களுக்கு? இவ்வளவுதான். இது என்ன சொல்றது எனக்கு தெரியாது, அவர் என்ன சொல்றார். Praise the Lord. Take God by His word. அவர் எருசலேமுக்கு சொன்னதை அவர் செய்யுமனவும் அவரை அமர்ந்திருக்க விடாது. Hallelujah. Be violent. Take God by His word. இத விசுவாச வாழ்க்கை. தேவனிலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க, அதனுடைய அர்த்தம். Finally, I finish with this. John 6:63 says, யோவான் 6:63, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. Amen. Praise the Lord. What I found in my life and what I believe and strongly and I understand is, when you take the word in, வசனம் உள்ள வரும்பொழுது மரண கட்டிகள் உடையும். எதெல்லாம் எனக்குள்ள பாவத்து நிமித்தமாய் மரித்து போயிருக்கிறதோ அவைகள் உயிரடையும். Praise the Lord. ஏன்னா வார்த்தை உள்ளவர். அல்லேலூயா. நாம் சொல்லிய இந்த வசனங்கள் Praise the Lord. ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. என்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அப்புறம் எந்த அளவுக்கு சாப்பிடணும்? ஆமென். இட்ஸ் நாட் a religious thing. வேதத்தை வாசிக்கிறது என்பது என்ன சொல்றது, ரிலிஜியஸ் இல்லை, அது ஒரு கிறிஸ்தவன் என்பதனால இல்லை. வேதத்தை ஏன் வாசிக்கிறது தெரியுமா? அது ஆவியும் ஜீவனும் உள்ளதுமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அதை நான் உட்கொள்ளும் பொழுது, அது என்ன செய்கிறதுன்னு சொன்னால், எனக்குள்ளே இருக்கிற எல்லா மரண கட்டுகளையும் மரண கிரியைகள் எல்லாத்தையும் அகற்றி போட்டு என்னை ஜீவனுள்ளவனாய் மாற்றுகிறது. Amen. Praise the Lord. The more I receive life, the more I be a blessing. Amen. The light comes in. அதான் விசுவாச வாழ்க்கை. Hallelujah. Praise the Lord. இந்த நாட்களிலிருந்து விசுவாசத்தை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சந்தேகத்தை தூக்கி போடுங்க. தரிசிக்கிறதை விட்டுட்டு தேவ வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதை கிரியை நடப்பிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. ஆமென். வாக்கு தத்தங்களை திரும்ப எடுத்துக்கொண்டு அவைகளை பேசிக்கொண்டே இருங்க. ஆமென். வாக்கு தத்தங்கள் அது சொல்லிக்கொண்டே இருந்து அப்படியே உங்க கண்ணுல அதை பாருங்க. ஆமா, இதுதான் அவர் சொன்னது, இப்படிதான் மாறணும். இதை நான் பார்க்கறது எல்லாம் டெம்பரரி. ஆமா, நான் பார்க்கறது எல்லாம் டெம்பரரி. ஏன்னா இது அவர் எனக்கு சொல்லல, நீங்க இது அவர் சொல்லல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிப்பேன், உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆகையினால நான் அப்படியே இருக்க முடியாது, நான் கீழே போக முடியாது, நான் மேலதான் போய் ஆகணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். That's all you have to do. Never go down. Always go higher. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே உள்ளதா இருக்குது. ஆகையினால நாம் புரிஞ்சுக்குவோம், அந்த இடத்துக்கு போயிடாதீங்க. That's not Christian mentality. Praise the Lord. A சன்மார்க்க ஜீவியம். You don't help. Always go higher. Amen. எப்பொழுதுமே கர்த்தர் விசாலத்துல கொண்டு போகிறார்.
அல்லேலூயா. ஆமா, ஒரு புதிய இடத்துக்கு கொண்டு வர ரொம்ப அழகா இருக்குது. எகிப்து அந்த நாட்களில நல்ல என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு தேசம், நல்ல செழிப்பின் தேசம். மறந்துடாதீங்க, எல்லாருமே எகிப்தை பார்க்கிற வருது. ஏன்னா நாகரிகம் அவ்வளவு பெருசா இருந்தது. இப்ப இவர் சொல்றாரு, அங்கிருந்து நான் கொண்டு போறேன்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஏதோ தப்பிச்சோம், அடிமைத்தனத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தோம் அப்படி சொல்லல. உன்னை கொண்டு போறது எங்க கொண்டு போறேன்? Far better than what you are. உலகத்துக்கே நாகரிகமான ஒரு பெரிய வல்லரசாய் எகிப்து இருந்தாலும் உனக்கு நான் ஆயத்தம் பண்ணது எப்படி தெரியுமா இருக்கும்? இதை காட்டிலும் ஆசீர்வாதமானது. ஆமென். That's your God. இது தெரிஞ்சுக்கிட்டா உங்க மைண்ட் விசாலத்துக்கு போகும், கூட்டுக்கு போகாது. ஏன்னா you always pitch you higher. ஆமா, never lower. உங்களை கீழே கொண்டு போகிறாங்கன்னா உங்களை சுத்தம் பண்றதுக்கு, அது உங்க வாழ்க்கை கிடையாது. உங்களை சுத்தம் பண்ணி மேலதான் கொண்டு போவாங்க. ஆமா, ஏன்னா அவர் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். எல்லாரும் எழுப்பி இருக்கலாம். நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆமா.